இன்னைக்கு நம்ம சேனல்ல கௌதம புத்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு சிறு கதை தொகுப்பாக நம்ம கேட்க போறோம். கௌதம புத்தர் என்றாலே அதுக்கு முன்னாடி கௌதம சித்தர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படி என்றால் அதுக்கான பொருள் தன்னோட காரண அறிவை கடந்திருக்கும். ஒருத்தரை புத்தர் என்றா நாம் சொல்றோம். இப்ப புத்தரோட இயற்பெயர் கௌதம சித்தார்த்தன் அப்படி என்பது நமக்கு தெரியும். அவர் நேபாளத்தில் உள்ள லும்ப, அவரோட அம்மா பேர் மாயா. அவரோட பிறப்பு ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கௌதமர் ஒரு சிறிய ராஜாங்கத்தை நிலவரசனாக இருக்கிறார். அதனால அவர் பிறந்த போது ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த நேரத்துல ஒரு யோகி அல்லது ஒரு ஜோதிடர் வச்சுக்கலாம். அவரோட கணிப்பின்படி கௌதமர் ஒரு சிறந்த பேரரசனாகவோ அல்லது ஒரு மகத்தான துறவியாகவோ தான் வருவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜோதிடரோட கணிப்புனால அந்த ராஜா, அதாவது கௌதமரோட தந்தை ரொம்பவே ஒரு கவலையில் யோசிக்கும் போதே அவரோட அண்ணன் அவர் பிறந்து ஒரு 7வது நாளே அவரோட அண்ணன் இறந்து போறாங்க. காடு நிறைந்த ஒரு மலைத்தாழ்வாரம். காலை சூரிய ஒளி கூட தரையில் பட தாமதிக்கும் அளவுக்கு அடர்ந்த பனிமூட்டம். அந்த பனிமூட்டத்தின் நடுவே மெதுவாக நடந்து வருகிறார் ஒருவர், புத்தர். அவரோட நடை சத்தமில்லை, அவரோட மூச்சு கலக்கமில்லை, அவரோட முகம் சுத்தமான அமைதி. அவர் எங்கு சென்றாலும் ஒரு விஷயம் மட்டும் தாங்க அவரோட நிழல் போல சுற்றி வருது, அதான் அமைதி. இந்த கதையோ அந்த அமைதி எப்படி புத்தரை பாதுகாத்தது, ஒரு குடை மாதிரி வாழ்க்கையை மறைத்து கொண்டது, அதை பற்றியது. இது புத்தரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அதுல ஒரு இளம்பெண், ஒரு பெரிய குற்றச்சாட்டு, மொத்த ராஜ்யமே அதிர்ந்த கோபம். ஆனா புத்தர் செய்தது ஒரே ஒரு செயல், அமைதி. அந்த அமைதிதான் இந்த கதையின் நாயகன். ஸ்ராவஸ்தி நகரம். அலைகள் எழுந்த நாள் ஜெட்டவனத்தில் புத்தர் தங்கியிருந்த காலம். நகரம் எங்கும் ஒரு விசித்திரம். புத்தர் எங்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம். கோபம் இல்லாதவர், ஆசை இல்லாதவர். சொல்லும் வார்த்தை துளி துளியா மனசுக்குள்ள புகும். இதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்கல. சில பிராமணர்கள், சில துராசைகள், புத்தரை மக்கள் நம்புறது நமக்கு நஷ்டம் என்று கோபம். அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். அந்த நகரத்துல சின்சா மாணவிகா என்ற ஒரு இளம்பெண், அழகாக இருந்தாள், நடிப்பு திறமை, மக்களை மயக்கும் பேச்சு. அவளை அந்த குழு அழைத்து சொல்றாங்க, புத்தரின் பெயரை கெடுக்க ஒரு நாடகம் செய்யணும், அவரை காதலித்த மாதிரி நடிக்கணும், பிறகு அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்ல வேண்டும். சின்சா சிரித்தாள். எத்தனை பேரோட மனதினை மாற்றுகிற ஒரு மனிதரின் பெயரை கண் முன்னால அழிக்க முடிஞ்சா அது எனக்கு சாதனை. காலைகள் அமைதியா இருக்கும். ஆனா இரவுகளில் அந்த இளம்பெண் ஒரு நாடகம் ஆட ஆரம்பித்தாள். புத்தரின் குரல் மண்டபத்துக்கு அருகே கூடவே ஒரு புனைப்பெட்டி, ஒரு தட்டில் ஒலிக்கிற நகைகளின் சத்தம், ஒரு சிறிய சுவடு கூட. அப்புறம் சத்தமா பேசுவா, இன்றும் பார்க்க வந்தேன், என்ன கைவிட்டுட்டீங்க? மக்கள் கேட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. அருகில் வந்தவர்களுக்கு புத்தர் பேசவே இல்லை. அவள் தனியாக பேசுகிறாள். ஆனால் சந்தேகம் ஆரம்பித்தது. கும்பல் மகிழ்ந்துச்சு. நாள் கழிகிறது. சின்சா ஒவ்வொரு நாளும் நாடகம். மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். புத்தர் இதெல்லாம் செய்வாரா? அவர் வீட்டை இழந்தவர் அல்லவா? ஆனா இந்த பெண் ரொம்ப நம்பிக்கையோட பேசுகிறாள். சிலர் கோபம், சிலர் குழப்பம், சிலர் பொய்யை உண்மையாவே எடுத்துக்க கொண்டாங்க. ஒரு நாள் கூட்டம் கூடி மன்றம் பண்ணியும் சொன்னாங்க, நாம் இதை புத்தரிடம் கேட்க வேண்டும். ஒரு நாள் காலை புத்தர் பரிசுத்தமான தியான நிலையில இருந்தார். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள், சிஷ்யர்கள் நாடு முழுக்க உள்ளனர். அந்த நேரம் சின்சா கூட்டத்துக்குள்ள நுழைந்தாள். அவளோட வயிற்றுக்கு கீழ் ஒரு துணி, அதற்குள் ஒரு மரம் கற்பம் போல. அவள் கத்தினாள், சித்தார்த்தா, இந்த பாவத்தை மறைக்க எவ்வளவு நாள் அமைதியா இருப்பீங்க? குற்றச்சாட்டு. கூட்டம் அதிர்ந்தது. ஒரே குழப்பம், ஒரே சத்தம். ஆனா பார்த்தா ஒரு நபர் மட்டும் அங்கே அசைவே இல்லாம இருந்தார், புத்தர். அவர் கண்களையும் திறக்கவில்லை. சும்மா இருக்கிறதுல ஒரு வலிமை இருக்குன்னு இந்த காட்சி தான் சான்று. கூட்டத்தின் சத்தம், அபாயம், குற்றச்சாட்டு. புத்தரின் முகத்தில் அசைவே இல்லை. சின்சா கோபப்பட்டு நெருங்கினாள். நீங்க பேச போறீங்களா இல்லையா? அப்போதுதான் புத்தர் கண்களை திறந்தார். அதே அமைதியான குரலில், மக்களே, ஒருவர் உண்மையானவர் என்றால் பொய்யின் சத்தம் அவரை குலுக்காது. நான் பேச வேண்டியது வேண்டிய நேரத்தில் தான். சின்சா சீறினாள். கூட்டம் அவளை நம்ப ஆரம்பித்து. ஆனா அதே நேரம் ஒரு அரக்கன் மாதிரி அவள் குடையை கடித்த ஒரு எலி போல அவள் கட்டியிருந்த கட்டு சிதறி கீழே விழுந்தது. மரம் வெந்து கீழே சுழன்று விழுந்தது. அவள் போலியான கர்ப்பம் முழு நகரத்துக்கும் தெரிந்தது. அந்த நொடியில் கூட்டம் மௌனம். ஒரு நொடியிலேயே புத்தர் தவறில்லை, அவள்தானே பொய் பேசுறாள் என்று ஆரவாரம்.
சின்சா பயந்து நடுங்கினாள். பொய் வெளிச்சத்தில் சாம்பலாயிற்று. அந்த நேரம் புத்தர் மட்டும் அவளை பார்த்தார். கோபம் இல்லை, வெறுப்பில்லை. அந்த ஒரே நொடியில் அவள் வாழ்க்கையை பிளந்தது. அமைதி. கூட்டம் முழுக்க கோபப்பட்டு அவளிடம் படையெடுக்க ஆரம்பிக்கும் போது புத்தர் கையை உயர்த்தினார். மௌன சைகை. அவரது வாயிலிருந்து ஒரு வரி மட்டும் வந்தது. சின்சா, பொய்யை பேசினது நானா இல்ல நீயா? அவளோட கால் தளர்ந்து தரையில் விழுந்தது. மக்கள் அவளை திட்ட முயன்றார்கள். புத்தர் சொல்லினார், ஒரு தீப்பொறி கூட தன் கையில் தான் எரியுமே. அவள் பொய் அவளது கையில் தான் எரிந்தது. அவளை விடுங்கள் என்று சொன்னார். சின்சா ஓடி போயினாள். குற்றச்சாட்டு சிதறிவிட்டது. கூட்டமெங்கும் ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அமைதி என்பது ஒரு குடை மாதிரி. அது நம்மை பாதுகாக்கும். பொய்யும் குற்றச்சாட்டும் காற்று போல் வரலாம், ஆனா உண்மை தாங்க நிழல் மாதிரி வரும். புத்தர் அன்றைக்கு தன் சீடர்களிடம் சொல்லிய வார்த்தை, யாராவது உன்னிடம் கோபம் கொண்டு வந்து கொடுத்தால், அதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது விதைத்தவருக்கே திரும்பும். அந்த நாள் முதல் அந்த நகரம் அமைதி என்ற ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தது. அந்த நாளில் புத்தர் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, எதையும் தள்ளியும் போடவில்லை. அவர்கள் சொன்ன பொய்யை மீதமிருந்த அமைதிதான் உண்மையை வெள்ளமாக காட்டியது. சில நேரங்களில் பேசுவது பலமில்லை, பேசாம இருப்பதுதான் பாதுகாப்பு. இந்த கதை, அதன் உண்மை, அதன் அமைதி உங்களை நினைவூட்டட்டும். சத்தமில்லாத இடத்தில்தான் மனசு பேசும். அமைதி ஒரு பலம், அது ஒருவரை காப்பாற்றும் குடை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.